ஆக்சுவலாக இந்த இது வந்து ஒரு சுவாமி சிவானந்தா சரஸ்வதி அவரோட இது ஒன்று கேட்டிருந்தேன். அதை பற்றி சொல்லலான் இருக்கேன். அதில் வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குப்புசாமின்னு சொல்லி அவரோட நிஜமான பேர். அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டு, அவர் ஒரு தஞ்சாவூரில் ஒரு டாக்டராக அவர் படித்து, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவர் மலேசியாவில் போய் அங்கே வந்து அந்த ரப்பர் தோட்டத்தில் இருக்க அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் வந்து வைத்தியம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். அந்த வைத்தியம் பார்க்கும்போது அவர் வந்து பல நோயாளிகளை பல பேருக்கு வந்து ஏழைகள் பணக்காரங்க எல்லாருக்குமே வைத்தியம் பார்த்தாரு. சில பேருக்கு இலவசமாகவும் வைத்தியம் பார்த்து நல்ல பேரும் புகழுமோடு இருந்து வந்தார் அந்த மலேசியாவில். அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு இருந்தாலும் மனசில் பல ஃபிசிக்கலாக இருக்க பல நோய்களை அவர் தீர்த்து வைத்து வந்துட்டு இருந்தாலும் அவருக்கு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி ஏன் இந்த மக்கள் வந்து நம்ம வந்து நோயை இது பண்ணுறோம், ஆனால் மக்களிடம் அந்த கோபம் அந்த இது அந்த அந்த பேராசை அந்த பல இதுகள் வந்து அவங்க மக்கள் இல்லை இருக்குது. அதை நம்மளால ஏழை மக்கள் வந்து இந்த வருத்தப்படுறாங்க, அந்த இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி நம்மளால தீர்க்க முடியும்? நம்ம வெறும் அந்த மருந்துனால தான் மட்டும் மக்களோட இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு அண்ணா சொல்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவர் மனசில். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்டேஜில் அவர் அந்த இடத்த விட்டு மலேசியாவிலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு திருப்பி வந்துட்டார். இதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம இதை பற்றி இன்னும் ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தபோது அவர் நிறைய ஊர்கள் போய் பார்த்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் ரிஷிகேஷில் கங்கா இது பக்கத்தில் அவர் வந்து உட்காந்து தவம் ஒரு குருகுலத்தில் ஒரு குரு மூலமாக அவர் தவம் பண்ண ஆரம்பித்தார். தவம் பண்ணி அங்கேயும் நிறைய சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணி அவர் இது பண்ணி தவமெல்லாம் பண்ணும்போது அவரோட வாழ்க்கையே ஒரு நிறைய பேருக்கு ஒரு இதாக இருந்துச்சு, படிப்பாக இருந்துச்சு. அப்போ தான் அவருக்கு வந்து பல வருஷங்கள் அவர் தவம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு புரிய வந்துச்சு, இது எல்லாமே வந்து நம்ம மனம் எண்ணம்னால தான் இது எல்லாமே சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் அவர் சொல்கிறாரு, நம்ம மனம் வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி மாதிரி. நம்ம நல்லதை எப்போவும் நினைக்க நம்ம நல்லதை ஈர்ப்போம், நல்லதை செய்யணும், நல்லதை பண்ணணும். நல்லதை நினைக்கும் போது நம்மளை சுற்றி இருக்க நல்லதை நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். நம்ம எப்போ நம்ம மனம் வந்து பல வேண்டாத எண்ணங்களை நம்ம நினைக்கும் போது, கோவப்படும் போது, இது பண்ணும் போது அது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியை இழுக்கும், அந்த இதை இழுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத அவர் நமக்கு அதில் சொல்லுவார். அதில் அவர் இது மூலமாக ஒரு சொன்ன ஒரே இது வந்து, நம்ம மனம் வந்து ஒரு கார்டன் மாதிரி, நம்ம ஒரு பூங்கா மாதிரி. அதில் வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ, நம்ம ஒரு பூவோட விதைய நல்ல ஒரு ரோஸ் செடியோட விதைய விதைச்சோம்னா அதோட நறுமணமான அந்த பூவை நம்ம அறுவடை செய்ய முடியும். அதே நம்ம மனத்தில் ஒரு முள்ளை விதைச்சோம்னா முள்ளை தான் நம்மளால் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் அதுலேருந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட இது சொல்லும் போது அவரோட இதில் நிறைய ப்ராசஸ் சொல்கிறாரு. அவரோட இதில் அவர் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம மனத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம நிறைய ப்ராசஸ்ஸு கண்டிஷன்ஸ் இது வச்சுக்கணும். நம்ம ஒரு எண்ணங்களையும் நம்ம வந்து நம்மளைய கேட்டு தான் அந்த எண்ணங்கள் செயல்படுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண தான் நமக்கு இது வரும். அதுக்கு முதல்ல அவர் சொல்கிறாரு, காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மனம் வந்து நம்ம சொல்வதை அது நிறையா கேட்கும். ஏன்னா ரொம்ப கம்மியான தாட்ஸோடு இருப்போம், நம்ம சொல்கிறத அது கேட்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த நாளை இனிய நாளாக இருக்கணும், நமக்கு சாமிகிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும், நம்ம எல்லாரோட அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கணுங்கிறாரு.
அப்புறம் கடைசி அந்த நாள் முடியும் போது நம்ம ஒரு ஒரு நாளில் என்னென்ன பண்ணோம், இப்போ ஒரு 5 வாட்டி நம்ம கோவப்பட்டிருந்தோம்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது ஏன் அந்த 5 வாட்டி கோவப்படுத்தோம் அதை நம்ம அதனால வருத்தப்படக்கூடாது. ஆனால் நம்ம அது நண்பர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம், நாளைக்கு அடுத்த நாள் நம்ம எப்படி அதை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதான் ஆத்ம விசாரணை மாதிரி சொல்றாரு. அதை பண்ண பண்ண நம்ம மனம் வந்து இன்னும் மேன்மை அடையுங்கிறாரு. அந்த அந்த மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் இந்த தபம், அந்த நம்ம நம்ம மனசுல ஒரு ஒரு வாட்டி நம்ம சொல்றது, நம்ம ஆழ்ந்த மனத்துல நம்ம சொல்ல சொல்ல அது பதிய பதிய நம்ம எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு ஒரு இதுவும் நம்ம வந்து ஒரு ஒரு இதையும் நம்ம நல்ல விஷயங்களை, நமக்கு நல்லது நடக்க வேண்டியதை நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்லும் போது அது நம்ம மனதில் பதிஞ்சு அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த இதில் கற்றுக்கிட்டேன் நான். அந்த இது சொன்னார். இது வந்து அவரோட இதில் வந்து இதில் நிறைய பேருக்கு அவர் இது ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் அப்துல் கலாமும் ஒரு வாட்டி அவர் பெரிய பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவர். ஏபிஜே அப்துல் கலாம் அவருமே அவர் அந்த பைலட்டாக ஆக முடியலன்னு ஒரு விரக்தியில் இருக்கும் போது இவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. பேசும்போது இவரும் சொல்லியிருக்காரு, இதோட பெரிய இது நீங்கள் அச்சீவ் பண்ணணுங்கிறக்காக தான் உங்களுக்கு இது இப்போ கிடைக்காம போயிருக்குன்னு சொல்லி அவரையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு இவர். அதுதான் இவரோட இது நான் கதை புரிஞ்சிச்சுண்ணா. அப்புறம் இன்னொரு இது கூட கேட்டேண்ணா. இன்னொரு இது வந்து பேசிக்கலாக நம்ம நியூரான் இது படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய ஆராய்வு இதெல்லாம் பண்ணதில் ஒரு டிஎம்என்னு சொல்கிறாங்க, அது டாமினன்ட் மோடு நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. அதுனா நம்ம எப்போ நம்ம எந்த செயலும் செய்யாமல் நம்ம சும்மா இருக்கிறோமோ அந்த டைம் தான் நம்ம மூளை வந்து அசை போடும். ஃப்யூச்சருக்கும் பழைய எண்ணங்களையோ இல்லை முன்னாடி இருக்க எண்ணங்களையோ அது வந்து அசை போட்டு நம்மளை வந்து அதனால தான் பல நோய்களுக்கு நமக்கு காரணமாகுது. நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருந்தோம்னா நம்ம மனதை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டு நம்ம உள்ள வேலைகளை செய்ய செய்ய அது வந்து நமக்கு நோய்கள் வராதுங்கிறது அவங்க அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புத்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட தம பழம் சொல்லி ஒரு இதில் நான் கேட்டேன். அவரோட இதில் அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து தம பழங்கிறது வந்து அரண் உள்ள தமம்ங்கிறது வந்து அவங்க அறம் சொல்கிறாங்க. பலன்கிறது வந்து வழிகள் அப்படிங்கிறாங்க. அறமான வழிகளை ஃபாலோ பண்ணுற அந்த அவர் ஒரு இது எழுதியிருக்காரு புத்தர். அந்த அதில் வந்து அவர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறார். இது எப்படி நம்ம மனதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி என்ன ஆகுங்கிறத அவர் நிறைய பாயிண்ட்ஸை சொல்கிறார். நான் ஒரு 4 பாயிண்ட் ஒன்று படித்தேன். அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து அவர் சொல்கிறாரு, எப்படி நம்ம மனதை வந்து ஒரு பெரிய ஒரு புல்லக்காட் மாதிரி தான். ஒரு மாடு எப்படி அதோட பின்னாடி இருக்க வண்டியை இழுத்துட்டு போகுதோ அந்த மாதிரி நம்ம நல்ல தீயதோ ஏதோ நினைச்சோமோ இல்லை தீயதை செய்யும் போது அதோட பலன்கள் வந்து நம்ம மாடு பின்னாடி எப்படி வண்டி ஃபாலோ பண்ணி வருதோ, மாட்டில் கட்டியிருந்த வண்டி அதோட சக்கரங்கள், அதே மாதிரி நம்ம தீய பலன்கள் இது செய்யும் போது அது பின்னாடியே வரும். அது நம்மளை நோக்கியே வரும். நம்ம நல்லது செய்யும் போது, நம்ம நல்ல விஷயங்களை எண்ணும் போது, நல்லதை செய்யும் போது, அன்பு காட்டும் போது எல்லாரிடமும் அது வந்து நம்மளையே காக்கும் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு அந்த மனசோட இதை பற்றி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் 2வது இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காட்டில் நம்ம போகிறோம். காட்டில் போகும்போது அதில் வந்து நிறைய பாம்பு, இந்த புலிகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு மனிதன் வந்து பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக அந்த காட்டு பாதையில் போயிட்டே இருக்காரு. ஆனால் இன்னொரு மனிதன் வந்து ரொம்ப அவேர்னஸோட, ரொம்ப விழிப்புணர்வோட அந்த அந்த சத்தங்கள், இந்த புலியோட சத்தமோ இல்லை அந்த பாம்போட சத்தமோ இல்லை பாதங்களோ அந்த இதை பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ளேயே அவரும் பயணம் பண்ணுறாரு. அப்போது நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக போகிறவர் வந்து
எப்போனாலும் ஒரு பாம்போ இல்லை ஏதோ ஒன்று அவரை எப்போ வேணாலும் இது பண்ணலாம். அவருக்கு அந்த விழிப்பு உணர்வு இல்லாமல் அவர் இருக்காரு. இவர் அந்த விழிப்புணர்வோடையும் அந்த சத்தத்தோடையும் அந்த அந்த இதோட இதையும் பார்த்து போகிறனால அவர் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம இது வந்து இந்த காடுங்கிறது நம்ம உலகம். அந்த உலகத்தில் நம்ம பாதிச்சு நம்ம போகும்போது நம்ம வந்து அது அவேர்னஸோடு இருக்கும் போது அது வந்து நம்மளை வந்து எப்போவுமே நம்ம மைண்ட் அவேர்னஸோடு கொண்டு போகும்போது நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக இருப்போம். அந்த மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவேர்னஸோடு இருக்கணும். நமக்கு ஒரு கோவமோ இல்லை ஒரு இதோ வரும்போது நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியணும். நம்ம வெளியில் நின்று நமக்குள்ளேயே நம்ம நின்று பார்க்கணும். ஓ, நமக்கு இப்போ கோவம் வருது அப்படிங்கிறது நம்ம உணர்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது தான் அவர் புத்தர் அதில் சொல்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்க நம்ம விழிப்புணர்வு நமக்குள்ளே வர வர நமக்கு மேன்மைப்படுவோங்கிறாரு. இன்னொன்று, நம்ம தாட்ஸ் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது நெகட்டிவ் எண்ணத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறார், அதை நிறுத்த ட்ரை பண்ணால் இன்னும் கூட தான் வரும். அதுக்கு தான் நம்ம ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை அதில் இது பண்ணணும். இப்போ நம்மளால் ஒரு செயல் செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறோன்னா அப்போது நம்ம அதில் பாசிட்டிவ் எண்ணத்தை சொல்லணும். நம்மளால் முடியும், நமக்கு இறையோடு இருக்கோம், இறை சக்தி, இறை நமக்கு இதுக்கு வழி காட்டும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவ் எண்ணத்தை அதில் செலுத்தும் போது நம்ம நெகட்டிவ் எண்ணம் வந்து அதை நம்மளை விட்டு போயிருங்கிறத அவர் சொல்கிறாரு. அதில் ஒரு இதுலேயும் எப்படி நம்ம மனத்தை இது பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இதில் வந்து அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு பூவில் வந்து எப்படி ஒரு தேனி வந்து வெறும் தேனை மட்டும் எடுக்கிறதோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேவையான இதை சந்தோஷத்தை எடுக்கணும். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம அதை எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். மற்றவங்களை யாரும் துன்பப்படுத்தாமல் இது பண்ணாமல் நம்ம வேலைகளை செஞ்சு நம்ம இந்த உலகத்தில் வாழும் போது இன்னும் மேன்மைப்படுவோங்கிறது அவர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து அப்புறம் பகவத்கீதையிலேருந்து நான் ஒரு 12th சாப்டரில் 12th ஸ்லோகா ஒன்று கேட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாரு, எப்படி நம்ம வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் ஆகும், எப்படி நம்ம பக்தியில் மேன்மை அடைஞ்சிட்டு வரோங்கிறத அவர் ஸ்டெப்பாக சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அபவாசம்ங்கிறாரு. அது வந்து நம்ம எப்பவும் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் தான் அதை அபவாசம்ங்கிறாரு. அது நம்ம மெக்கானிக்கலாகவும் பண்ணுறோம், இல்லை சில ப்ராசஸாகவும் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் அவர் அடுத்த ஸ்டேஜ் அதோட மேன்மையானது வந்து ஞானம்ங்கிறாரு. ஞானங்கிற நாலேஜ், நம்ம அதுதான் அதோட மேன்மையானது. அதோட மேன்மையானது தவம்ங்கிறாரு, நம்ம மெடிடேஷன், அதுதான் அடுத்த ஸ்டேஜுங்கிறாரு. அதோட மேன்மையானது வந்து அவர் சொல்கிறாரு டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஆல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அதான் நம்ம கர்ம இதுலேருந்து நம்ம டிட்டாச் ஆகி நம்ம எப்படி நம்ம கடவுள்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து நம்மளோட ஆக்ஷனுக்கு, நம்ம செய்கிற செயலுக்கு நம்ம எதுவும் நம்ம அதோட பலனை எடுக்காமல் சாமிகிட்ட சரண்டர் பண்ணி நம்ம டிசையர் இல்லாமல் வாழ்கிறது, எண்ணங்கள் அற்று வாழ்கிறது, பற்றற்று வாழ்கிறது தான் மேன்மையானது அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் அதில் சொல்கிறார் 12th. அதான் அறியும்.